என்னடா அது அப்படியா? உன்னை விட்டு போயிட்டாங்களாடா? ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கோளு, ஆனா கிடைச்சதெல்லாம் கிளவி கூழு. என்ன கிளவி கூடா? கிளவி வச்சிருந்த கூழு கடை. ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே அன்னை ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல. முட்டையோடவே நீங்க ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் புளிச்ச கஞ்சி. ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே எங்க அப்பத்தா விட்டு கப்புளிங்க பெங்கல வச்சுதான். அண்டா குண்டா ஜாம சட்டை அடகு வச்சுதான். எங்க அப்பத்தா விட்டு முக்குத்திய பெங்கல வச்சுதான். நாங்க எம்ஏ பிய படிக்க போறோம், நாளைக்கு மண்டி ஓட்டு சூப்ப போறோம். நாங்க எம்ஏபி படிக்க போறோம், நாங்க மண்டி போட்டு என்ன பண்ண போறிய? சாமியை கும்பிட போறோம். இதுல எத்தனை பேர் பைக்கில் போகும்போது பெட்ரோல் இல்லாம போனாங்க? ஐயா அந்த ஊர் இந்த ஊரா வெளியூரா? கொஞ்சம் பிறண்டு படுக்க சொல்லுங்க, கொஞ்சம் பேச. நீ இன்னும் போலையா? இன்னும் இறங்கலை. என்ன சரக்குதான் விற்கிறாங்க இப்போ? எழுதி வாங்கு, சீரட்டில் வாங்கக்கூடாது, 12 உயர் நோட்டில் வாங்கு. யார் இந்த தம்பி? பப்புல இங்கே வந்தேன். ஓ இது இவன் இல்லையா? அதான் அவன் ஆள் செவத்தான், நான் பயந்தோனே. வெயிலுக்கு கறக்கல, போக்கஸ் லைட்டு கழுத்துட்டேன். வந்தார் ஒரு சாமியார். அவர் ஜாமியாரா இல்லை சர்பத்து கம்பெனி ஓனரா? வந்தது அவர் பேர் என்ன? சுனிதா அஜித். பரவம்பட்டினா இந்த ஏர்போர்ட்டுக்கு நிலத்தை எடுத்து கொடுத்து எழுதி கொடுத்து தெருவுலதுறானே அவன் பழனிசாமியானா? கூலிச்சாமி. கூலிச்சாமி கொண்டதே வந்தாடா. இவன் வந்து கூலிச்சாமி இருக்கும்போது தாளம் போட்டு எம் பண்ணி தவறாதுன்னு இருக்கேன். அவன் நான்ட்டேன். என் ஃப்ரெண்டு நல்ல மனுஷன். போடா பேக்கூதி. சந்திக்காத சாமியாரே கிடையாது. கிடையாதுன்னு சொன்னேன். எதுக்கு தேடிக்கிற? முத நான் நாடக குலத்தில் நாரதரை சந்திச்ச ஆளு பேர் என்னன்னா முனிஷ்காந்த். தம்பி உனக்கு முன்னாடி நாடகத்துக்கு வந்தவேன். நான் நாடகத்துக்கு வரும்போது நீ பொன்னமராரி பஸ் ஸ்டாண்டில் விக்ஸு மிட்டாய் வித்துக்கு தெரிஞ்ச நத்தமக்க. அவன் பாரு, அவன் தேன் அவன் இப்படிக்கான் இருப்பேன். அப்போ நான் வந்து மஞ்சள் பையில வச்சு கொண்டு வருவேன் அவனை நாடகம் பார்க்க. அதுக்கப்புறம் ஒரு நாரதர் இருந்தார். கும்பகோணம் பக்கம் ஊர் வந்து நெடுவாசல். அங்கே பிறந்த ஒருத்தர். அவர் பேர் உனக்கு தெரியும். இன்னைக்கு தஞ்சாவூர் பக்கம் தானே. அவர் பேர் என்ன சொல்லவா? ஹரிகரி ஸ்ரீகரி வாட்ரிகேன். போப்பா, நாடகத்துக்கு வந்திருக்கேன்னா இல்லை ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன். சிட்டோன். ஓகே ரெடி. தம்பி உனக்கு தெரியாது, நாரதருக்கு எனக்கும் பிரச்சனை அறந்தாங்க பக்கம். அதை தீர்க்கிறது குன்னத்தூர் மேடையில் க்ளோஸ் பண்ண போகிறேன். பார்த்தியா என் மேலே பழி தூக்கி போட்டேன் பாரு. அண்ணனை பார்க்க வரும்போது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. இது 4 பேர்கிட்ட சொல்லுப்பா. நாடகத்து கூட்டம்லாம் நக்கி திரியிட்டேன். நாரதர் அஜித்குமார். என்னப்பா? அஜித்குமார். ஆமாம் ஆமாம், அந்த பார்த்தியா அவனுக்கு தெரியும். ஏன்னா அவனுக்கு வந்து அண்ணன் சித்திரை மாதம் ரொம்ப கோபத்தில். அது எப்படி அவனுக்கு தெரியுது? சரி கட்டையை கட்டுறது சரி. அடுத்த ஜாமானத்துக்கு நீ கட்டிட்டு இருக்க.
வேற ஒருத்தன் கட்டாட அவன் யாரா டோலாக்கு இருந்தா இருக்குவாரு, அது மாவளை கடிக்கிறது, ஒயிலாட்டத்துக்கு வாசிப்பாரு, டிம்பளை திரும்பிட்டா திரும்பிட்டா அதுக்கு ஒரு ஆட்டம்னா. அஜித் குமார் நாரதரா இந்த வினீத் குமாரா பேரை மாத்திட்டேன் இப்ப. தம்பி சாமியார் நான் சொன்னதுன்னா பயப்படுவாப்புல, மூஞ்சில தண்ணி அடிச்சு எலும்புச்சம்பளத்தை 4 தசையை எரிஞ்சிட்டு ஆசிட்டு அடிச்சு கூட்டுவா. ஏப்பா நல்ல மூடா, எல்லாரும் ஏவி விட்டு போறியா, அந்த ஆள் அறைய போறேன். எனக்கு பொண்ணு பிடிக்கல. என்னையா பொண்ணாக மாறினேன்? எப்ப மாறினேன்? நாரதி என்று சொல்லக்கூடிய சத்துன்னு மூக்கா நல்லா அடிச்சு இல்ல. என்னையா நீங்க எதே பொண்ணுன்னு சொன்னீங்க? இருங்க, நான் எதுவுமே கேட்கல. பொண்ணா மாறினேன், ஆபரேஷன் பண்ணேன். இல்லைங்க, நீங்க என்ன சொன்னீங்க? ஒன்று எதாவது கேட்டேனா? இப்போ பாரு, நான் சிரிச்சுக்கிறதுக்கு நினைக்காத. அஜித்து விராலி மலை தாண்ட முடியாது, ஆளை வச்சு உன்னை வெண்ண கண்ட உளுந்த உடைக்கு உன்னை சீரழிச்சு விட்டுருவேன். கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இப்ப கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு நீங்க பெரிய ஆளா? அப்போ நீ பெரிய ஆள் இல்லை, நான் போய் படுக்கிறேன். நீங்க பேசுறதுக்கு தாங்க வந்திருக்கான். கேள்வி கேட்கறதுக்கு பெரிய ஆள் தேவை கிடையாது. சரி, வாய்ஸ் முக்கியம், குரல் வளம் முக்கியம். ஆமா. இங்க இருக்கிற சாமி பேர் என்ன? இங்க இருக்கக்கூடிய சாமியார் என்னங்க? அப்ப நீ வீட்டுக்கு போறது நல்லது. அவன் ஏவி விட்டு போறேன், இளவரசி கிடையாது. மாரியம்மே இங்கிட்டு இருக்கிறது பிடாரியம்மை, கருப்பசாமி. பரவாயில்ல. சரிங்க தம்பி, இரு தம்பி, ஏதாவது இன்னும் தையல் போட்டு நீ திருந்தலையாடா, இருடா. இங்க இருக்கல மாரியம்மன் பிடாரியம்மன். ஆமாங்க. இவங்க 2 பேரும் யாரு? 2மே அம்மன் தான். மாரியம்மா. ஏய் நொம்மா, என்னையா கேட்குற கேள்வி போய் சொல்லு. மாரியம்மே பிடாரியம்மை, சரிதானப்பா? 2மே அம்மன் தானே? ஆமாங்க. 2க்கு என்ன வேறுபாடு? கை தட்டலாம், முடிஞ்சு. ஒண்ணுமே தெரியாது அந்த ஆளுக்கு. அப்ப கேள்விக்கு கேள்விதான் பதிலாக முடியும். மாரியம்மே யாரு, பிடாரியம்மை யாரு? 2மே பெண் தெய்வம், அம்மன் தான். ஏன் அது மாறுபட்டு இருக்கு? தம்பி, இந்த நக்கல் இதெல்லாம் சொல்லக்கூடாது. பக்கத்துல இருக்காம்ல. மாரியம்மன் ஆகப்பட்டது பாத்தீங்கன்னா ரேணுகாதேவியின் தலையாகப்பட்டது. ஏய், மாரியம்மன் தானே கேட்டேன். ரேணுகா தேவி, சுமிதா. மாரியம்மன் உருவான வரலாறு சொல்ல வேணாமாங்க? ஏய், என்ன கேட்டோமா அதை மட்டும் சொல்லியா? ரேணுகா தேவிலாம் சொல்லக்கூடாது, எனக்கு அந்த பொம்பளைக்கு ஆகாது. எந்த பொம்பளை சொல்றீங்க? புதுக்கோட்டையில் வள்ளி ஓடுது. ஜமதக்கனி முனிவர் மனைவியா நான் சொல்றது? ஜம்மகம்மன்லாம் தேவையில்லாத அஜித்து. முனிவனுடைய பொண்டாட்டியா? இங்க ஊர்ல உள்ளத பேசியா? மாரியம்மையாரு, பிடாரியம்மையார். அண்ணப்போ கைதட்டுங்கப்பு. என்ன அப்ப நாடகத்தை முடிச்சிருவோமா? அப்ப எனக்கு பருப்பு வேகலையா? மாரியம்மன் யாரு? தம்பி, உன் காலில் விட விழுகிறேன். நான் தான் கேட்டேனே கேள்வி. நாங்க சொல்ல மறுபடியும் மாரியம்மை யாருன்னு மோறணுட்டு. ஜமதக்கனி முனிவனுடைய மனைவி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேணுகாதேவி. அப்படி அந்த ரேணுகாதேவியின் சிரமாகப்பட்டதை வெட்டினது யாரு? மகனாகப்பட்ட பரசுராமன். பரசுராமனாகப்பட்டவன் அந்த தலைகளை வெட்டியனா. யார் தலையை வெட்டினா? ரேணுகாதேவியின் தலை மற்றும் ரேணுகாதேவிக்கு உறுதுணையாக இருந்த சலவை தொழிலாளியினுடைய மனைவியின் தலை. அப்படி இரு தலையை என்ன பண்ணிடுறான்? வெட்டிடுறான். அப்படி வெட்டிய பிறகு போய் அப்பாட்ட போய் சொல்றேன், அப்பா நீங்க சொன்னது மாதிரி நான் வெட்டிட்டேன், இப்போ என் தாய் எனக்கு மறுபடியும் வேணும் அப்படின்னு சொல்ல. அப்படி தாய் மறுபடியும் வேணும்னு சொன்ன உடனே என்ன ஆகுது? போயிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமண்டலத்தில் இருந்த நீரை போய் என்ன பண்ணுறேன், அவசரத்தில் போய் மாறி மாறி தொளிச்சிடுறேன். அப்படி மாறி மாறி தொளித்த காரணத்தினால என்னாச்சு? ஜமதக்கனி முனிவனுடைய மனைவியின் உடம்பும் ஜமதக்கனி முனிவனுடைய மனைவியின் உடம்போட அந்த சலவை தொழிலாளியுடைய மனைவியாகப்பட்டவளுடைய தலையாகப்பட்டது ஒட்டியது. அப்ப சலவை தொழிலாளியின் மனைவியின் உடம்போடு ரேணுகாதேவியின் தலையாகப்பட்டது ஒட்டியது.
அப்படி 2 தலையும் மாறி மாறி ஒட்டியதனால தான் மாரியம்மன் என்ற ஒரு அம்மனை உருவாச்சுங்க. நீங்க கேட்ட கேள்விக்குண்டான பதில். உண்மைனா ஏத்துக்கங்க, இல்ல மாற்று கருத்து இருந்தா சொல்லுங்க. அதைத்தாங்க சொல்றோம். அது ஒன்றும் கிடையாது, என்னுடைய மனச்சாட்சி தான். சரி, என்னவைய சரக்குறான் உன்னையெல்லாம் வச்சு வீட்டில் எப்படி பொம்பளை குடும்பம் நடத்துது? கேவலப்ப உன்ட்டு என்ன கேட்டேன்? மாரியம்மன் யாருன்னு கேட்டீங்க, அவ்வளோதானே? அவ்வளவுதாங்க. அதுக்கு ஏன் வெட்டுப்பட்டுட்டாங்க, குடத்தை தூக்குனாங்க? இங்க மக்களுக்கு புரியணும் இல்லையா? மக்களுக்கு புரிய வேணாமா? உங்களுக்கு புரிஞ்சா? சாமியார் சொன்ன பதில் உண்மைன்னு சொல்கிற ஆள்லாம் கை தட்டுங்க. அண்ணே என்ன தேவையில்லாது கை தட்டுனீங்கன்னா அதோட 3 நாளைக்கு ஒன்று குறாம செஞ்சு விடுவேன்ப்பா. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. மாரியம்மன் என்றவள் யார்? மக்களை காப்பாள். ஆமா. மக்கள் மா. சரி. யா யாரு வேணாலும் ஆலயத்துக்கு வாடா. சரிங்க. யா இம் விழுந்துடணும் கும்பிட. யாருக்கிட்ட? மாரியம்மன் இடத்துல. என்னை பேச விடியா? பேசுங்கய்யா. மாறி மாறி மக்களுக்கு அருள் கொடுத்து மந்தையிலே அமர்ந்திருப்பாள், அவள்தான் மாரியம்மன். நம்ம இன்னும் 10 வருஷத்துக்கு நம்மளை அசைக்க முடியாதுடா. விதமான பதிலா இருக்கும் போல. பின்னாடி யாரியா? மாரியம்மன் கோயிலுக்கு கிடா வெட்ட கிடா கொண்டு வந்திருக்கேன். அதனால தான் கிடாபுல வந்திருக்கானா? ஏலே என்னடா சொற்றை போட்டு கொடைக்கானல டூர் வந்தவங்க மாதிரி. வாயா. மாரியம்மனுக்கு விளக்கம் சொல்லியாச்சு, இருங்க. பிடாரி அம்மா யாரு? அதான் நீங்க சொல்லுங்க. மாரியம்மனுக்கு சொன்னேன் உனக்கு தெரியாது. ஏங்க நீங்க சொல்லுங்க, நான் பதில சொல்றீங்க. அப்ப நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லுவீரா? வாசி கூட காசு கிடைக்காது ஒழுக்கம். நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுவீங்களா? நான் என்ன வேணா சொல்லுவேன். கேள்வி கேப்பியா? ஆமாங்க. ஆமா வேணாம் பூனை என்ன இல்லங்க, கேள்வி கேட்பேன்னு சொல்றேன். கேளுங்க. 365 நாளும் தேராகப்பட்டது ஓடக்கூடிய ஆலயம் இது, சொல்லுங்க பாப்போம். இப்ப கேட்டீங்களே சரியான கேள்வி. சரியான கேள்விதாயா. சரியா பதில் சொல்லுவில்ல? சொல்லியா 300 பொலந்து போச்சு. 300க்கு வந்திருக்க. 65 நாள் ஓடக்கூடிய நீ அதுக்கு மேல இருக்க. 365 நாள் ஒரு ஆலயத்துல தேர் ஓடிக்கிட்டே இருக்க டெய்லி தினமும். கோயில் அதானே கேட்டாரு. நீ ஆறுன்ற நீ கம்மாயா? ஐயா நீங்க சொல்லுங்கயா, சடங்குன்னு சொல்லுங்கயா. முத்துமாரியம்மன் கோவில்ல. சரி தம்பி நீ தூக்கத்தில் வந்தீங்களா? அவர் என்ன கேட்டாரு? அது முடிஞ்சு 1.5 வருஷம் ஆச்சு அந்த பஞ்சாயத்து. தினசரி தேர் ஓடக்கூடிய ஆலயம் எது? 365 நாளும் வருஷத்துல ஓடுதான். அது எந்த கோயில் அப்படின்னு தெரிஞ்சா சொல்லுங்க. தெரியும் ப்ரோ. 10 வருஷத்துக்கு முன்னாடி 15,000க்கு புக் வாங்கி படிச்சிருக்கேன்டா. போடா. 10 வருஷத்துக்கு முன்னாடி 1.8 எனக்கு மரியாதை போச்சு. அஜித் ஒரு வாத்தியாரமாக என்ன கேட்டிய? 365 நாட்களும் தேர் ஓடக்கூடிய ஆலயம் எதுன்னு கேட்டேன். சரியாக. அது யாரியா புதுசா? இப்ப அந்த விஷயத்தை பேசக்கூடாது. அப்ப இது இவங்கிட்ட புது விஷயமா போகும்யா. ஏன்னா தேர் ஓடுறது வந்து கோயிலுக்கு தானே ஓடுது. ஆமா. 30 செல்லட்டும் பேசுவோம். 30 செல்லட்டும் கேளுங்க, நான் சொல்றேன். அவங்க 2 பேரும் முட்டா பயிலு, அவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது. பரவாயில்லையே தம்பி, நல்லா பேசுறானையா. மயிறு மைனே முட்டா பயிலலாம். ஆமாடா முட்டா பயில. நீங்க ஓரம் இல்லைன்ற நான் சொல்றேன்டா. சரி தம்பி கிட்ட புது விதமான ஒரு கேள்வியை கேட்பீங்க. கேட்கலாமா? கேளியா. தேங்காவே உடைக்காத ஒரு ஆலயம் இருக்கு. அதானா? அதானியா. என்னது? மறுபடியும் கேளுங்க. தேங்காய் உடைக்காத ஆலயம்யா. அப்படி இருக்கா? ஆமா இருக்குல்ல. முதல்ல சொல்லியிருந்தேன், நான் உள்ளே உட்காந்துருப்பேன்ல. என்ன அப்புறம் நீதே எல்லாம் சொல்லிடும்னா அப்புறம் அவைகளை முட்டா பையன் சொல்லிவிட்டு அப்புறம் நீ தெளிவாளியா? ஐயா மடுவை மூடுங்க. தேங்காய் உடைக்காத ஆலயம் எதியா? சொல்லியா நீ? அதுதானா? என்னடா அதானாடான்னு கிட்ட? அந்த கேள்வி தானா? அந்த கேள்வி தான்டா. ஆமா.
அந்த கேள்விதானா? அந்த கேள்விதாயா கேட்குறேன். யோசிச்சு நாளைக்கு வந்து சொல்லவா? இப்போதே சொன்னா அவங்க ரெண்டு பேர்த்தையும் முட்டா பயலுக்கு என்ன நீ அறிவாளி மாதிரி பேசுனீடா. போய் பிரசவம் ஆனதுக்கப்புறம் வாங்க போங்க மயிறு ஓ சட்டி போடலையாடா அதுக்குத்தான் கால் கழுவி விட்டு பிள்ளைய தூக்கிட்டு போங்கடா ஏன்டா நீ போட்டு பாரு இரு 365 நாள் தேர் ஓடக்கூடிய ஆலயம் ஆமாங்க. எந்த ஊர்ல இருக்கு? அப்படின்னு கேள்வி உங்கள்கிட்ட கேட்டிருக்கேனியா. ஏன்ட்ட கேட்கவே இல்லை, இந்த பிரயத்தினி பையன்ட்ட கேட்டேன். அதைத்தான் சொல்றேன். தம்பி நீ சொல்லுங்கப்பா. சொல்லியா நீ? தம்பி யோகி பாபு. குன்னத்தூர்லயே குன்னத்தூரா? எந்த குன்னத்தூர்யா? இந்த இங்க. குன்னத்தூர்லயே வீட்டு இருக்கக்கூடிய பிடாரியம்மன், சரி. தம்பி திருச்சி வரைக்கும் போயிட்டு வரேன். முத்துமாரியம்மன் சரி. ஆலயத்திலேயே இரவு 9 மணி அளவிலேயே தேர் ஓடியது. ஆமா தேர் ஓடிச்சுல்ல. தேர் இல்லைங்க, சப்பரம் என்று சொல்லுவார்கள். அதை தேர் கிடையாதுயா. எல்லாம் ஒண்ணுதான். எல்லாம் ஒண்ணுதான். சூப்பர். சரி ஓடிச்சுனே வச்சுக்குவோம். ஓடிச்சுல ஆமா ஓடிச்சு. 10:25 மணி வரைக்கும் ஓடியது. ஆமா ஓடியது. யார் ஓடியது? ஏலே அவர் இங்கே கேட்கலடா. இதான் எல்லாத்தையும் வரலாறு சொல்லிதான் வருவேன். எங்க விலாபாரியா சொல்றாருங்க. நல்ல வாரியா. ஆ. அதே போல திருச்சி ஸ்ரீரங்கத்திலேயே திருச்சி ஒரு தேர் ஓடும். ஒரு தேர் தானியா ஓடும். நெருக்கி வந்துட்டாயா? திருச்சி வர்றேன் எங்கன்னு வர முடியாதா? பக்கத்து தானே. ராஜபாளையம் அருகாமையில் உள்ள சரி. ஏய் என்னாச்சு அங்க? ஏய் அவன் என்ன செஞ்சான்? கரெக்டாக சொல்லுங்கடா, புரோட்டா வாங்கி தரேன்டான்றேன். அவன் பேசுகிற அளவுக்கு என் நிலைமை ஆயிடுச்சு. உங்கள் 2 பேர்த்தையும் இன்னைக்கு கேரளாவுக்கு அடிமாடை ஏற்றலாம்னு இருக்கேன். என் பேரை கெடுத்துருவேடா. அவன் எதுக்குடா அப்படி தேவை வரேன்? அவன் மாடு இல்லைப்பா, அது பொம்மைப்பா, மடுவு பொம்மை. 365 நாள். ஆமையா 365. 365 நாட்கள் என்றால் ஒரு வருடத்திற்கு சமம். ஒரு வருஷம் தாயா. அதென்ன அப்புறம் சமம்? ஒரு வருடத்திற்கு 12 மாதங்கள் உண்டு. அந்த சரி. 12 மாதங்களிலே ஒவ்வொரு மாதமும் 4 வாரங்கள் உண்டு. 4 வாரங்களிலும் ஒவ்வொரு வாரத்திலும் 7 கிழமைகள் உண்டு. திங்கள் செவ்வாயும் உண்டு. ஏலே இல்லை இது என்ன இது? நான் யாரு முதல்ல எனக்கே மறந்துருச்சு. தம்பி என்ன ஏட்டார் அவரு? ஏலே 365 நாளும் தேர் ஓடுதான் ஒரு கோயில்ல. அந்த கோயில் என்ன கோயில், எந்த ஊர்ல இருக்கு, அதை தாண்டி அந்த ஆள் கேட்டாரு. சரி அவன் தான் சின்ன பையன், நீங்க பெரிய மனுஷன், நீங்க சொல்லாமல. அவன் என்ன சொன்னான்? தெரியும். அப்ப நான் தெரியும் பிறங்கிட்ட சட்டார் அப்ப தெரிஞ்சா சொல்லியா நீங்க? தெரியுமுங்க. அப்ப நான் தெரியாம வந்திருக்கேன். தெரியும்ல. தெரியும் தெரியும். 365 நாட்கள். கொஞ்சம் காலில் நீர் கட்டுங்க. அப்படி என்றால் தேர் 365 நாட்களும் ஓடக்கூடிய ஆலயம் எந்த ஆலயம்? அதுதானே. அங்கே ஒருத்தர் பால் குடமே எடுத்து வர ஆரம்பிச்சுட்டானியா. இல்ல தேரோட்டதை தான் கேட்டேன். இங்க ஒருத்தர் பால் குடமே எடுத்துட்டு வர்றா. யோ இங்க வாயா நீ. இங்க வாயா. யோ இங்க வாடா நீ. அது ஏத்தி போட சொல்லுப்பா. அது என்னப்பா ஏடிஎம் மிஷின் மாதிரி இறங்கிருச்சு. பாவம் என்ன வச்ச என்ன பச்சை. கேள்வி கேட்டதுல இறங்கிருச்சியா? நான் சொல்றேன் இங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியா நீ? எந்த ஆலயத்திலேயே 365 நாட்களும் தேர் ஓடுகிறது? ஆமா அதைத்தானே கேட்டீங்க. அதைத்தானியா கேட்டேன். சடக்குன்னு சொல்லவா படக்குன்னு சொல்லவா? சடக்குன்னு சொல்லுங்க, படக்குன்னு சொல்லுங்க. படக்குனே சொல்றேன். சொல்லுங்க. சடக்குன்னு சொல்லுவேன். சொல்லியா நீ எப்படி வேணாலும் சொல்லியா, நான் ஏத்துக்கிறேன். 365 அப்படின்னா தமிழ்ல என்ன? 365 நாள். 305 365.
3 நாட் கரெக்டாக சொல்கிறேன். அப்படின்னா 3065யா? அக்கா மக்கா என் ஆள் பின்றானே. சூப்பர் ப்ரோ. ப்ரோ உங்களை வளர்த்ததுக்கு நான் பெருமைப்படுறேன். திருநாட்டு அதே ஒரு தடவை சொல்லுவேன், மறுபடியும் மறந்துடுவேன். அது வேற யாதி இருக்கா? ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்க மறந்துடுவேன். சரி சரி. அந்த 365 நாட்டிலே நாட்களாயா? நாட்களிலேயே ஆ, ஆலயத்திலேயே தேர் ஓடக்கூடிய ஆலயம் எந்த ஆலயம், எந்த ஊர்? அதைத்தானே கேட்டேன். அதைத்தான். மாய முடியா வந்துட்டாடே நெருக்கி. ஐயா அவ்வளோ. காளியம்மன் கோவிலிலேயே வருடத்திற்கு ஒரு முறை தேர் இழுப்பார்கள். தம்பி இருப்ப வந்துட்டேன். அதே போல ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலிலேயே வருடத்திற்கு 2 முறை தேர் இழுப்பார்கள். ஆனால் அறிவு சார்ந்து 365 நாட்களும் தேர் இழுக்கக்கூடிய ஆலயம் எந்த ஆலயம், எந்த ஊர்ல உள்ளது? அதைத்தானே கேட்டேன். சொல்லியா இல்ல தெரிஞ்சா சொல்லு, தெரியலாட்டி உங்க அண்ணன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்களா? வந்துட்டாங்க தம்பி. 365 எத்தனை 365யா? சொல்ல வேணாமா? தேவையில்லாதது. இல்ல எத்தனை 365 கேட்கிறேன். 365 நாட்களும் ஆலயத்திலே தேர் இழுப்பார்கள். எந்த ஊரிலே இழுப்பார்கள்? அப்படி என்றால் தமிழ்நாட்டிலேயே தேர் இழுப்பார்கள். தமிழ்நாட்டில் தாயா இழுப்பாங்க. தமிழ்நாட்டில் உள்ள எந்த மாவட்டத்தில் எந்த கோவிலில் இழுப்பாங்கன்னு கேட்டேன். எந்த மாவட்டம் என்றால் 32 மாவட்டங்கள் உள்ளது. 30. சரி அப்ப நீங்க சொல்லுங்கய்யா. ஆனா ஒன்னே மாதிரி ஒரு லூஸ் சாமியை நான் எங்கனையும் பார்க்கல. அவன் தான் அங்கனையே அரிசியை போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கானே. நீ அறிவாளின்னா கேப்ப. இல்லையா எப்பயாவது சொல்லிடுவானுங்களே. தேர் ஓடுறது தமிழ்நாடுண்டியா, அதை கூட நான் ஏற்றுக்கிட்டேன். அடுத்து சொன்னேன் பாரு, மாவட்டம் என்றால் 32 38. அது நீ மறைச்சு கேட்டிருக்கணும். ஆனால் நீ நம்பிட்ட. ஏங்க சின்ன பையன் தானையா, நான் பெரிய மனுஷன். ஏன்ட்ட கேளுங்க. ஏன் வருஷத்துக்கு 365 நாளும் தேர் ஓடக்கூடிய ஊர் எந்த ஊர், என்ன கோயில் அப்படின்னா அதே உண்மை, திருவாரூர். சரிங்க ஏத்துக்கிறேன். ஏன்னா அழகா சொல்றாரு உங்க ஒண்ணே. நீ என்ன முட்டா பயலா இருப்பியோ? வேற கேள்வி. என்னடா நீ வேற கேள்வி கேட்க? ஐயா தம்பி, நீ உண்மையிலே காளி பயலா இருப்பவளையே. அவன் பாவம் பச்சை பிள்ளைய போய் அதே பார்த்துக்கிட்டு இருக்காண்டா. இங்க வாடா நீ தம்பி, போய் சூடம் சுத்தி போடுப்பா. இருக்க அதுல வந்து இங்க வாடா. 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்ரா? அது தெரியாதா? 8 காலுதான். கேள்வி நீயே கேட்ட, ஆன்சர் நீயே கேட்டேன்னு எப்படி பதில் சொல்ல? 8 கால் பூச்சிக்கு 8 கால் இருக்கு. அப்புறம் நான் 10 காலா இருக்கும். பரவாயில்லையே அழகா சொல்ற. தம்பி உன் உடம்பு கோவப்பட. அதை பின்னாடி ஏத்தி போடுறா. பின்னாடி வா, அதை ஏத்தி விடுப்பா. பரவாயில்லையே அழகா சொல்றானியா. உங்களை காட்டில திறமை வாய்ந்தவனா இருப்பானோ? இது தவக்கிற பிள்ளைய கேட்டா கூட சொல்லும். 8 கால் பூச்சிக்கு எத்தனை நாள்னு 8 கால். இதுவே இவனை கேட்போமியா? அதே கேள்வி இவனை கேட்போம். சொல்றான் நான் பாப்போம். 8 கால் பூச்சிக்கு எத்தனை காலியா இருக்கும்? பூச்சியிலேயே சொல்லியா? பல வகை பூச்சிகள் உண்டு. ஆமா பல வகை பூச்சிகள் இருக்குல்ல. அட்டைப்பூச்சி, வண்ணத்து பூச்சி. நான் கேட்டது 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்னு கேட்டேன். எங்க சொல்ல ஒரு அளவுக்கு தான். மூக்கு யாருக்கியா? மின்மினி பூச்சி. அதே போல சொல்லக்கூடிய அழகான பத்தாம்பூச்சி சொல்லிட்டுண்டா பேக்குதி. அப்போதே எத்தனை வகை பூச்சிகள் இருந்தாலும் என்ன பூச்சி கேட்டிய? 8 கால் பூச்சியா? 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால் உள்ளது? அப்படி என்றால் ஏன்னா 8 கால் பூச்சி என்றால் 8 கால் நடந்து வர, சரி 4 கால் கூட வர, அப்ப
அப்ப 8ஓட 4 கூட வந்துச்சுன்னா 12 கால் ஆகி போயுமையா? விஷயம் தெரியுமையா இரியா? 2 கால் தூங்கி வர, அதை 16 கால் கொண்டு வர, அப்படியென்றால் 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால் இருக்கலாம்? 8 கால் பூச்சிக்கு பிறக்கும் பொழுது என்னையா இல்ல என்னாச்சு? அவன் பின்றான்டா நகைச்சுவை. தெரியலன்னா பூச்சிக்கு பிறக்கும் போது கால் தெரியல, சின்ன காலா இருக்கும். சின்ன காலா இருக்கும், தெரியல. ஏலே அது என்ன யானையா? 8 கால் பூச்சியும் பிடித்தாடா ஏட்டா ஆளாக கிடையாது பாடுபடுத்து. அதே பூச்சி கொஞ்சம் பெரிதளவு இப்படி வந்தால் இப்படி வந்தால் அவ அம்மா அவ அம்மா பூச்சி. இது 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால் என்றால் ஆமையா 1974 இரு தம்பியை போ விஷயம் படிச்சிருக்கியா சும்மா? தாமஸ் ஆல்வா எடிசன் எடிசன் அவர் பல்பை கண்டுபிடிக்கும் போதுதான் அவர் காலை கடிச்சது 8 கால் பூச்சி என்று சொல்றான். அது வரலாறா? இதே அவங்க அம்மா 8 கால் பூச்சி அம்மா. அதனாலதான் மீசையாகப்பட்டது ஒரு பக்கம் மேலே ஒரு பக்கம் கீழே இருக்குதோ? கீழே இருக்குல்ல என்னையா இருக்கு மீசை? அப்படி தெளிவா சொல்லியா நீ? ஏப்பா என்னப்பா ஒண்ணுமே தட்டுப்படலை பாப்பா. இருக்கட்டும், அது சேஃப்டியா வீட்ல கழட்டி வச்சுட்டு வந்திருக்கேன், போய் தான் மாட்டணும். என் தங்கச்சி வள்ளி இருக்கு. உங்க தங்கச்சி வள்ளி. உங்க அதுக்கு முன்னாடி உன் பேர் என்னய்யா? என் பேர் ஆமா சொல்றேன் சொல்லியா? அப்பா இருக்காருல்ல, ஆமா அப்பா இருக்காரு. அப்பாதான் அம்மாவோட புருஷன். இது புதுசா இருக்கு. அப்பா தானே அம்மாவுக்கு புருஷனா இருக்க முடியும். அம்மாவோட புருஷன் தான் அப்பா. அப்ப நீயே சொல்லியா மயிறு? சொல்லியா நீ? பயல் சொல்லி வராருல, ஏன் முன்ற போட்டு? சரியா சொல்லட்டுமியா? நான் முண்டலையா சொல்லியா? முன்றையா முண்டு. அம்மாதான் அப்பாவோட பொண்டாட்டி. சரி. அப்பாவோட பொண்டாட்டியோட அம்மாதான் எனக்கு அம்மாயி. உங்களுக்கு அம்மாயி. அப்பாவோட அப்பாதான் எங்க அப்பத்தாவோட புருஷன். சரி. எங்க அப்பத்தாவோட புருஷன் தான் எங்க அப்பத்தாவுக்கு புருஷன். அவர் பேர் என்னய்யா? உங்க அப்பா பேரு? அப்பா வேறுதான். அப்பா வேறு இருக்குல்ல? ஆமா அப்பா வேறுதான் அப்பாவுக்கு வச்ச பேரு. அதானியா என்ன பேரியா வச்சாங்க? லேசா பின்னாடி வேருக்கு தான் வேறு பிரசர் இந்தாலும் இன்னைக்கு சோழியை முடிச்சு விட்டுறேன். வேறுக்குதா? என்னைய கணத்துல கை வச்சுட்டு உட்கார்ந்துருக்க? அப்பா அம்மான்னு ஆரம்பிச்சிருக்காரு, நாளை காலையில பதில் சொல்லுவாரு, கேட்டு போங்க. அவன் சுதாரிச்சிட்டேன். அவன் அறிவாளி. ஏன்னா ரொம்ப நேரம் நிற்க முடியாது, லோடு ஓவரு, டயர் அமுங்கம்ல, 80 டயர் கண்டனர். இந்த மயிர் இதையும் ஜம. இந்த சீனி ஆடு 4 ஊட்டி 5 ஊட்டி ஓடும் பாரு, அது இப்படித்தான் நத்திக்கிட்டு படுத்து கிடக்கும். சேனை இதில் இருக்கு. அவங்க லூசு பிள்ளையே இருக்கு. அப்பா இருக்காருல்ல எங்க அப்பா. ஆமையா எங்க அப்பா தான் எங்களை பெத்தவர். உங்க அப்பா உங்களை பெத்தவர்? ஆமா. சரி, இவன் யாரியா? நான் இவனுக்கு மச்சனே. என் தம்பி. உன் தம்பி? அப்ப அவன் தான் இளையவே. அவன் தங்கச்சியத்தான் இவன் கட்டியிருக்கான். என்னையா அண்ணன் தம்பி இல்ல, இவன் நடுப்பையே இவன் இளையவே, ஆனா இவனுடைய தங்கச்சி இவன் கட்டியிருக்கான்னா அப்ப முறைகட்ட குடும்பமா இருக்குமேயா? அதான் என்ன பண்றது, லூசு தாங்க. கிராஸ் அடி அடிச்சிருக்காங்க. புதுசா இருக்கு. சரியா உள்ள சத்தம் கேட்டு செய்ய. என்னையா சத்தம்? வெளியில போக முடியல, மூத்திர சவுண்டு தானே. இல்லைங்க ஆளாளம் சோ. ஆமாங்க. பாட்டிருக்கேன். எவன் சாட்சியோட போறானோ. என் தங்கச்சியோட இன்னொரு ஆள். அவளை நான் பார்க்கலாமாங்க? கிரைண்டர். அது அவளை நான் பார்த்து செய்யலாமா? அவளை நான் பார்த்து செய்யலாமாங்க? அவர்கிட்ட ஒரு 12,000 வாங்கு. ஆசீர்வாதம் ஐயா. அது சமா. ஆசீர்வாதம். போங்க, அழைத்து வருகிறேன். அழைத்து வாருங்கள். பப்ளு கூப்பிட்டா வேகமா வரணும். வா பப்ளு, நம்ம மாமா ஆயிட்டோம். அது தெரிஞ்ச விஷயம் தானே. இப்படி
போயிட்டோம்ல அப்புறம் என்ன? என்னடா கம்மாயில பொம்பளை ஒழிச்சது மாதிரி. தம்பி எந்த டைலாக் பேசிட்டு பெரிய மதுரமுத்துன்னு நினைப்பா, அங்கிட்டு போங்க. கண்ணே 200 ரூபா சேர்த்து தரேன் அடிச்சாக்கி ஆமாம் அடிக்க அடிக்க 100 ரூபாய் கூடும். அவளை வசனம் பேசிட்டு எங்கிட்டு போங்க. கண்ணே நம்ம இடத்துக்கு நம்ம மாடு கண்டு ஓட்டுருச்சு. அப்படியா? இந்தா ஏ முண்டை, அது செம்பரியாடு மாடு. இந்த கிளாஸ் கிராஸ் மாடு. சாங் பாடணும். சாமி வந்திருக்காரா? பாட்டு பாடு. அடி ஏடி சின்ன புள்ள ஆவி ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள. அடி ஏடி சின்ன புள்ள ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள. மலர மலர மரச்சா நல்லால அடிடா சின்ன கண்ணா இன்னைக்கு ஏது ரெண்டில் ஒண்ணா தனியா கேட்டா தருவே ஒவ்வொன்னா. அடி ஏடி சின்ன புள்ள ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள. கண்ணத்தை மெல்லவே கிள்ளவே உன் காதிலே தேர்தலை சொட்டுவே உன்னை நான் சின்னமாய் திட்டுவே என் உடலை தேர்தலை ஒட்டுவே கட்டிலே தொடித்தால் என்ன கடலே உன்னை சூரியன் கொடித்தாள். வாலிபம் கண்டனே வருகிறான் என் வாய்மொழி தேவனே வருகிறான். அடியே அடி சின்ன புள்ள ஆவி துடிக்குது நெஞ்சுக்குள்ள. அடியே அடி சின்ன புள்ள ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள. மலர மலர மரச்சா அடிடா அட சின்ன கண்ணா இன்னைக்கு ஏது ரெண்டில் ஒண்ணா. கதவினை மெல்லவே மூடினாய் நீ கஞ்சன் போல் புதையலை தேடினாய் புதையலை புடவையில் மூடினாய் நான் பூனை போல் தோன்றினேன் ஓடினாய் மன்மதா உன் மேகங்கள் பொழிந்தால் என்ன மலையே உன்னை சூரியன் கொடித்தால் என்ன தேவைகள் தினம் தினம் நீளட்டும் என் தேவனே என்னையும் ஆளட்டும். அடியே அடி சின்ன புள்ள ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள. அடியேடி சின்ன புள்ள ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள. மலர்ந்த மலர மரச்சா நல்லால அடடா அட சின்ன கண்ணா இன்னைக்கு ஏது ரெண்டில் ஒண்ணா. தனியா கேட்டா தருவே ஒவ்வொன்னா. அடியேடி சின்ன புள்ள ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள. கண்ணே நம்ம இடத்துக்கு சுவாமி வந்திருக்கிறார். சுவாமி ஆமாத்தா வாங்கினியா? வாங்கினேன். வாங்குனீங்களா? நிறைய கொடுத்தா நீங்க வாங்கிட்டீங்க. உனக்கு அதிகமா கொடுக்கறது காத்து கொண்டு இருக்கிறேன். என்னத்த ஆசீர்வாதம். ஆசீர்வாதம். வாங்க சாமி. சுவாமி பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி தடிக்க வில்லலாமா. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி
ஆடி விழலாமா பொம்பளைங்க கட்டு வெட்டி வலிக்கிட்டடாமா. பச்சை மடம் மடம் இருந்தாங்க, கத்தோட கத்தாக கடந்தாங்க. பச்சை மடம் மடம் இருந்தாங்க, கத்தோட கத்தாக கடந்தாங்க. வேண்டாமா சாமி வேண்டாமா, என்ன போல பெண்ணாசை வேண்டாமா. வேண்டாமா சாமி வேண்டாமா, என்ன போல பெண்ணாசை. சூட்டை தணிச்சுக்குங்க. சாமி ரொம்ப பயப்படுறாரு. சாமி எப்படிதான் நீங்க வாங்கினீங்கன்னு தெரியல. எந்த ஆசையும் இல்லாதவர், அதனால அவர்கிட்ட நைவா போய் ஆசீர்வாதம் வாங்கு. அப்படியா? அப்படியே நைவா போவோமா? அச்சமடம் ஞானம் இருந்தா புதுக்குறேன்றதே லேசா குலவையை போட்டு விடுங்க. அப்படியே வச்சு பல்படி விளம்பரத்துக்கு வந்த சாமி மாதிரி. இதே உங்காலு யார்? அழகான பெண்ணா இருக்காளையா? ஆமாங்க. இப்படிப்பட்ட ஆளுக்கு இப்பேற்பட்ட பெண்ணா? ஆமாம். எப்படி ஆளுன்னு பார்த்தீங்களா? எப்படி ஆளு? ஆண்டவன் கொடுத்ததே. ஏன்னா ஆண்டவன் கொடுத்தால் அழகு ஆள் பார்த்துதாயா கொடுத்துருக்கேன். ஆமா ஏன்னா அழகா இருக்கவனுக்கு பார்த்தீங்கன்னா அறிவில்லாத மனைவி கிடப்பா. ஆமாங்க. ஆனா அறிவே இல்லாதவனுக்கு எப்படி அழகு கொள்ள அழகுங்க. அறுத்தே முண்டாட்டி 6 மணி எடுத்து என் புருஷன் வந்து கூட்டு போயிருவேன். அதனால இவளை எப்படியெல்லாம் வாழ்த்த வேண்டும்? உன்னைத்தானே உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே. ஒரு பூவெடுத்து ஒரு மாலையிடு, விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு. உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே. ஒரு பூவெடுத்து ஒரு மாலையிடு, விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு. உன்னைத்தானே மலரின் கதவொன்று திறக்கின்றதா, மௌனம் வெளியேற துடிக்கின்றதா. மலரின் கதவொன்று திறக்கின்றதா, மௌனம் வெளியே துடிக்கின்றதா. கொடுத்தான் மலரின் கதவொன்று திறக்கின்றதா, பெண்மை புதிதாக இருக்கின்றதா. உடலில் அமுதங்கள் சுரக்கின்றதா, உடலில் அமுதங்கள் சுரக்கின்றதா. முத்தம் கொடுத்தானே இதழ் முத்தம் குடித்தானே. முத்தம் கொடுத்தாலே இதழ் முத்து குளித்தாலே. இரவுகள் இதமானதா, கட்டி பிடித்தாய் தொட்டு இழுத்தாய், வெக்கம் என்று சத்தம் போடுவே. உன்னைத்தானே உலகம் எனக்கு இங்கு விளங்கானது, உறவே எனக்கு இங்கு விளங்கானது. உலகம் எனக்கென்று விளங்கானது, உறவு எனக்கென்று விளங்கானது. பாறையொன்றின் மேலே ஒரு பூவாய் முளைத்தாயே. ஆரை ஒன்றின் மேலே ஒரு பூவாய் முளைத்தாயே. உறவுக்கு உயிர் தந்தாயே. நானே உனக்கு நண்பன் இல்லையே, உன்னால் ஒரு சொந்தம் வந்ததே. அப்படி அழகான வரவேற்பு கொடுத்தீங்க. வரவேற்பு கொடுத்தாலும் பாருங்க, ஆடி பாடி வரவேற்பது குல பண்ணுங்க. குல பண்பாடு. ஆமாங்கய்யா. அழகா ஆடுறீங்க. ஆ. அழகா